வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மதியம் 1:26 வரை. அதன் பின் புனர்பூஷம், திதி வளர்பிறை பஞ்சமி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஷஷ்டி விரதம். நாளைய விசேஷம் ஷஷ்டி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். ரிஷபத்தில் குரு. மிதுனத்தில் சந்திரன். கன்னியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் செவ்வாய், ராகு. சார், ஜாதகமே இல்லை சார், எப்படி சார் எனக்கு ஜோசியம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பலன் சொல்ல முடியும். அதற்கு நிறையா வழிகள்லாம் இருக்குது. ஜோதிடத்தில் பல வழிகள் இருக்குது. இதில் பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒருவரது பிறந்த ஜாதகம் இல்லாத போனாலும் சில விஷயங்கள் மூலம் நம்மளால் ஜோசியம் சொல்ல முடியும். உங்களுக்கு இது புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் ஒரு வீட்டில் குழந்தைகள் அப்படின்னா 10 பேர் 12 பேர்னு பிறப்பாங்க. அப்போது யாரும் பெருசாக ஜாதகம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. பெண்களாக இருந்தால் ருது ஆகக்கூடிய நேரத்தை எழுதுவாங்க. அதை வைத்து பலன் சொல்கிறக்கூடிய ஒரு முறையும் இருந்தது. ஆனால் பின்னொரு காலத்தில் குழந்தைகள் அந்த ருதுவான நேரத்தை சரியாக சொல்கிறதில்ல. அப்படிங்கிறனால அது அப்படியே காலப்போக்கில் மறைந்து போய்விட்டது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி பிறந்த நேரத்தில் ஜாதகம் எழுதலை அப்படின்னா வேறு சில முறைகள் வைத்து நம்ம ஜாதகம் சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியும். அதுக்கு பிரசனம்னு பேர். பிரசனத்தில் பல முறை இருக்குது. நீங்கள் நம்மளை அணுகும்போது உங்களுக்கான பிரசனம் எப்படி வருதுங்கிறத வைத்து நம்மளால் கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். உங்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்ய முடியும். உங்களுக்கான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அது நிறைய நம்மளுடைய இந்த ஜோதிட முறையில் இருக்குது. பரிகாரங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறையெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு, சுப விஷயங்களுக்கு நம்ம நேரம் குறித்து கொடுக்குறோம், காலம் குறித்து கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சுபமான விஷயங்களை செய்யலாம். சிசேரியனுக்கு நேரம் குறித்து கொடுக்குறோம். மருத்துவர்கள் சிசேரியன் மூலம்தான் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா, இப்போ ஜோசியரை பார்த்துட்டு வாங்க, டைம் குறிச்சிட்டு வாங்கன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அதற்கும் நம்ம நேரம் எல்லாம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். திருமண பொருத்தம் மிக முக்கியமாக பார்க்குறோம். பையனுடைய ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். அது ஆன்லைன் சர்வீஸாக பண்ணுறோம். வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அதை டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 1 ஹவரில் அதை நானே நேரடியாக பார்த்து நட்சத்திர ரீதியாக பொருத்தம் இருக்குதா, கட்டம் ரீதியாக பொருத்தம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு க்ளீன் ரிப்போர்ட் ஒரு 1 ஹவரில் கொடுத்துருவேன். இதெல்லாம் தேவைப்படுபவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி, என்னுடைய நம்பரை பற்றி, நம்மளுடைய யூடியூப் சேனலை பற்றி சொல்லலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். ராசியில் 5க்குடைய கிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது, 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருப்பது, 4க்குடைய சந்திரன் சுகஸ்தானாதிபதி 3ஆம் இடம் என்கின்ற தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில்
அமருவது, 12ஆம் இடத்தில் ராகு இருப்பது, இதெல்லாமே ஒரு விசேஷமான பலன். 11ஆம் இடத்தில் சனி பகவான். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, மிகவும் யோகமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். உங்களுக்கு இப்போது சில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். கம்யூனிகேஷன்ஸ் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாக நடக்கும். உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் நன்கு கேட்டு அறிந்து புரிந்து அதை அவங்க செய்வாங்க. இப்போ செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். கைவினை பொருட்களை செய்து விற்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். உங்களுடைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானங்கள் அதிகம் வரும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவார்கள். சில பேர் குடும்பத்தோடு உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய நாள், பயணம் செல்லக்கூடிய நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். பண வரவு வரக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான தினமாக இருந்தபோதும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை, வேலை பளுவெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை தேவை. உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உணவு சாப்பிடும் உணவில் கொஞ்சம் அஜீரண கோளாறுகள், அடி வயிறு சம்மந்தப்பட்ட சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் அதில் நீங்கள் அக்கறையோடும் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய அன்றாட பணிகளில் தடை தாமதங்கள் எதுவும் இல்லை. இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு செலவுகளாக நிறையா வரும். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏதாவது ஒரு செலவுகள், பெரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு உல்லாசம், பயணம், இந்த மாதிரியான ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் செலவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதும் எந்த தடையும் தாமதமும் இல்லை. எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்யக்கூடிய நாள், நடக்கக்கூடிய ஒரு நாள். 11ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு பெரிய யோகம். உங்களுக்கு குரு பகவான் என்பவர் யோகத்தை செய்யக்கூடியவர், 9 கூடையவர், 11ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல யோகங்கள் பல விதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விதத்தில் இன்று நல்ல நாள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் சில ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். நண்பர்களால் உதவி. இன்றைக்கி ஒரு புதிய நபரை சந்திப்பீங்க. அவர் நண்பராக உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு கூட சில வாய்ப்புகள் உண்டு. சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம் இது. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்தில் வில்லங்கம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணம், திட்டங்கள் தீட்டுவீங்க. இந்த திட்டம் ஈடேறும். அதற்கான வருமானமும் வரும், அல்லது நிதி உதவி கிடைக்கும். யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். 2 கூடை சுக்கிரனோடு இணைந்திருக்கார். சுக்கிரன் புதன் உங்கள் ராசியை தாண்டி உங்கள் ராசிக்கு அடுத்த வீடான 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பணம், வருமானம், உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் கேட்பார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வருமானம் வரும். குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களும் கிடைக்கும். இப்போ குடும்பத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், நமக்குன்னு ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும். இப்போ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். அமோகமாக தொழில் நடக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய யோகம். அது 7ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பது அதுவும் ஒரு சிறப்பு. புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. தனகாரகன் தன ஸ்தானத்தை பார்ப்பதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தில் எடுபடும். சில
பிளான் எல்லாம் போடுவீங்க. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் திட்டுனா அந்த திட்டங்கள் நிறைவேறும், ஈடேறும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சுப விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம். ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு யோகமான இடத்துல தான் இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். 10க்குடைய சூரியன் உச்சம் பெற்று காணப்படுகிறார். தொழில் பிரமாதமாக நடக்கும். இருந்தபோதும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்காருங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு இன்றைக்கி காரியத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா ஏனைய கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருப்பதால் பணவரவு உண்டு. இன்றைக்கி பணம் நிறையா வரும். எதிர்பார்க்காத இடத்துலலாம் வந்து பணம் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை நீங்கள் மூவ் பண்ணணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யாராவது சந்திக்கலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு. சில கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருக்கு. உங்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் 5ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு சில நேரங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். சில பேருக்கு கௌரவ பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். சபையில் உங்களுக்கு கௌரவம் பண்ணுவாங்க, கௌரவிப்பார்கள். பொன்னாடைகள் இந்த மாதிரி போற்றி நீங்கள் இன்னார் அப்படின்னு சொல்லி உங்கள் சேவையை பாராட்டக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். இன்றைக்கி சிறப்பான நாள். தன வருவாயும் உண்டு. இன்றைக்கி மகிழ்ச்சிக்கும் பஞ்சமில்லை. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் என்பது களத்திர பாவம். களத்திர பாவம்னா கல்யாணமானவர்களாக இருந்தால் உங்கள் மனைவி பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய ஸ்பௌஸை பற்றி சொல்கிற இடம். திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி செய்வர்களாக இருந்தால் திருமண விஷயத்துக்கான செலவுகளை கொடுக்கும். அப்போ இன்றைக்கி திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல இணக்கமான நல்ல செய்திகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 7க்குடையவன் தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் அதற்கு சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டு. அது நல்ல செலவுகளாக இருக்கும், பயனுள்ள செலவுகளாக இருக்கும். ஏதோ மேட்ரிமோனியில் போய் ஏதாவது பணத்தை கட்டுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஜோஷியர்கிட்ட போய் பொருத்தம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு செலவுகள் உண்டு. அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கான பலன். அப்போது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். தொழில் நிமித்தமாக ஏற்படக்கூடிய ஒரு செலவுகளும் உண்டு. தொழில் விரிவாக்கம் உண்டு. தொழில் மூலம் ஆதாயமும் வருமானமும் பெறக்கூடிய நாள். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது தீர்வு கிடைக்க போகிற நேரம். உங்கள் வக்கீலே ஃபோன் பண்ணலாம். உங்களுடைய எதிர்தரப்பினர் காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க, சமாதானம் ஆகிறாங்க, வாபஸ் வாங்கிக்கிறாங்க கேஸை அப்படின்ற சில செய்திகள்லாம் உங்களுக்கு வரலாம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் ஒற்றுமையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரம். தினம் ஒற்றுமை தான், ஆனால் இன்றைக்கி ஒற்றுமையாக சில ஒரே டேபிளில் உட்காந்து எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு சில பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இல்லைனா நம்ம ஒன்று சொல்லுவோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு கருத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லோரும் பயணம் செய்யக்கூடிய ஒரு காராக இருக்கும். நீங்கள் ஒரு வர்ணம், ஒரு நிறத்தை பார்த்து இதை வாங்கலாம் அப்படின்னீங்கன்னா மற்றவர்கள்லாம் வேறு நிறம் தான் வேணும் அப்படிம்பாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த பர்டிகுலராக ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரை வாங்கலாம் அப்படின்னா அதற்கு ஒருமித்த கருத்தாக ஓகே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் நடக்கக்கூடிய ஒரு நாள். வாகனங்களும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பூமி லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஹோட்டல், இந்த மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இது மாதிரி வச்சுருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும்.
குறிப்பாக சைவ ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இப்போது லாபங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆசிரியர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அவர்கள் தொழிலுக்கு ஒரு அங்கீகாரமும் பேரும் மதிப்பும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வயதினருக்கும் இது ஏற்றமிகு நல்ல நாள்.